லார்ட் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய தினம் நாம் வேத ஆராய்ச்சிக்காக எடுத்துக்கொண்டுள்ள பகுதி எஸ்தர் ராஜாத்தியின் சரித்திரம் 4வது அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 15 வரை. இந்த வசனங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்தி ஒரு செய்தி சொல்லிவிடுறாரு. மொர்தெகாய் செய்தி சொல்லிட்டாரு, இந்த நாட்டில் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு, யூதர்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஞ்சரு, அதை நீ தான் ராஜாட்ட பேசி இந்த அடுத்த சீட்டு வாங்கி யூதர்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டாரு. அதை கேட்டுட்டு ராஜாத்தி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு நடைமுறை இருக்குது. என்னென்னா, ராஜாவோட அரண்மனையில் அவர் முன்னாடி போய் நின்னோம் அப்படின்னா ராஜா அவர் செங்கோலை நீட்டணும். நீட்டினா தான் யார் வேணாலும் சரி, யார் நின்னாலும் அப்படின்னா அது ஓகே, கிராண்டட், பெர்மிஷன் கிராண்டட் அப்படின்ற மாதிரி அர்த்தம். அவங்க பேசலாம். ஆனால் அவங்க அவர் செங்கோலை நீட்டலை அப்படின்னா அவங்க யாராக இருந்தாலும், போர் சேவகராக இல்லை ஜனங்களாக யாராக இருந்தாலும் அவங்க அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்பட்டுரும். அந்த மாதிரிலாம் ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் இருக்குது. திடீர்னு நானே ஒரு 30 நாளாக ராஜாவை பார்க்கவே இல்லை, அந்த மாதிரி இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் போய் ராஜாவை எப்படி நம்ப கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி அனுப்புகிறா. அதே ஆத்தாகுக்கிட்ட அவர் போய் சொல்லிட்டார், எஸ்தர் அப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ மொர்தெகாய் சொல்கிறாரு, நீ அரண்மனையில் இருக்கிறனால நீ யூத பெண்ணாக இருந்தாலும் நீ தப்பிச்சிருவேன்னு நீ நினச்சிக்காத. இரக்கங்களின் அப்படி நீ நினச்சிக்கிட்டு நீ உன்னை இது காப்பாற்றிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் இரக்கங்களின் தேவன் என்ன செய்வார், இது யூதர்களை விட்டு கொடுக்குறவர் கிடையாது. நீ அவர்கிட்ட ராஜாட்ட பெர்மிஷன் வாங்கி அந்த தண்டனையை ரத்து பண்ணுறதுக்கு இது ரெடி பண்ணு, இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வழியில் இது இஸ்ரவேலின் தேவன் யூதர்களை காப்பாற்றிடுவார். ஆனால் அந்த மாதிரி ஏதாவது சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா உன்னுடைய நிலைமை ரொம்ப மோசமாயிரும் தேவனுக்கு முன்னாக. அது போக இந்த மாதிரி ஏதோ ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வரும், அதில் நீ பேசி யூத ஜனங்களை நீ காப்பாற்றணும், அந்த ஒரு அற்புதம் நடக்கணும் அப்படின்றதுக்காக கூட நீ உனக்கு ராஜ பதவி கிடச்சிருக்கலாம். அப்படின்றத நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி, அடுத்த செய்தி ஆத்தாக்கு மூலமாக அனுப்பி விடுறாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்ப்போம். அல்லேலூயா.